தாங்கி பெரியோர்களும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமதருமை தாய் குலங்கள் சுஷ்மா சபா வேதம் என்று சொல்லப்படார் என்ற 4 வரணத்தார்கள் கடவுளை போல் சூழ்ந்து காட்சியளிக்கிறாங்க என்று எதற்காக என்ன காரணம்னு தெரியுமா? கோடியா பிரம்மாண்ட நாயகி அம்மனாகி ரேணுகா பத்னி அதாவது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்காக அதாவது திருநங்கையில ஒருமனதாக சேர்ந்து நம்ம எப்படியாவது இந்த அம்மனுக்காக ஓரிரவு சதுர்நாட்டியத்தை அரங்கேற்றம் செய்யணும். ஆண்மையிடம் பெண்மையிடம் அனைத்தும் நம்மளே தரித்து நம்மளால் உள்ளத நம்மளால் என்ன முடியுமோ அது இன்று ஓரிரவு சதுர்நாட்டியம் அதாவது தாய்மொழி அதான் அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய என்னுடைய அருமை தாயாராக விளங்கக்கூடிய கோபுரம் தேவியன் தாய் அவருடைய ஆலயத்துக்கு முன்பதாக ஓரிரவு சதுர்நாட்டியத்தை அரங்கேற்றம் செய்யலாம் என்று முடிவு செய்து இன்று நாங்கள் ஏற்பாடு செய்து அதாவது அனைவற்ற பெரியோர்கள் முன்னிலையில இன்று நாடகம் அரங்கேற்றம். இந்த நாடகத்திற்கு அதாவது நம்மளை போல கலை உலகளை கற்றுழைந்த சில மேதைகளும் சில ஆசான்களும் இங்கு வருகை தந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். அதாவது பூவானூர்ல இருந்து வருகை தந்திருக்கும் ஐயாவாகிய அதாவது லாரி ஓனர் ஐயா அவர்கள் நமக்காக நம்பிக்கை செய்திருக்கிறாங்க. என்னுடைய அருமை மகளாகப்பட்ட சூர்யா அபிநயா அதாவது அஸ்வினி எனக்காக 500 ரூபாய் நம்பிக்கை செய்தாங்க. அவங்களுடைய குடும்பங்களும் எந்த முகமானாலும் தங்க முகமாகி இந்த ராஜேஸ்வரி அம்மனுடைய கடைக்கின் பார்வையில அனைத்து குடும்பங்களும் சுபத்தோட வாழணும் அம்மனை பிரார்த்திக்கிறோம். ராமோஜயம். நான் யாரு என்னுடைய பெயர் என்ன என்னால என்ன நடக்க இருக்கிறது தெரிவிக்கிறேன்.
என்னுடைய பெயர் என்ன? என்ன பெயர் உனக்கு தெரியணுமே. எங்க மேல மூடிட்டு வண்டியில தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணலாங்கிற? காட்டுறீனா எதுவும் காட்டுனா மட்டும் என்ன பண்ணுவா? அதனால வானத்தில் ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரங்கள் பூத்து குலுங்கினாலும் ஒரு நிலவுக்கு ஈடாக முடியுமா? முடியாது. அது போல பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ என் பெயர் தான் பெருந்துருவாள் என்று சொல்லக்கூடிய பான்மதி என்று சொல்வார்கள். பெருந்துருவாள் என்கிற பான்மதி. அம்மா, உன் பேர் பான்மதியாக இருந்தாலும் உன்னையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? என்னடா சாப்பிடுறவங்க? நானும் பண்ணுபி தான். பண்ணுண்டீங்க எப்படிமா? உன்னை போல மற்றவர்களை போல 10 திங்கள் ஒரு தாயோட அங்கத்தில் கருதரித்து கருவே உருவாகி உருவமே ஒரு பிண்டமாகி அந்த பிண்டமே ஒரு சரீரமாகி ஒரு தாயோட அங்கத்தில நான் கருதரிக்கவில்லை. தாயோட அங்கத்துல பிறக்கலையா? ஊசி போட்டு பேசிக்கிட்டாங்களா? ஒரு பொம்பளைகளை கண்டா நம்மள பெத்த தாய் போல நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி போல நினைக்கணும். மோயா சரணாவரம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு கோடியா திரியிறாள் அப்படி நினைச்சாடா தேவடி ஓட்டு பையா? எப்படி பிறந்தேன்? என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? அம்மா அதாவது சேலம் மாவட்டத்தில் வாழ்ந்து புகழ் பெற்ற முன்னாள் சேலம் மாவட்ட தலைவியாக விளங்கி நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற திருநங்கைகளின் தலைவியாகிய தாயாகிய மைவேல் அம்மா ஆயாவுடைய மகளாக விளங்கக்கூடிய, அதாவது எங்க திருநங்கைகள் பாசையில சேலான்னு சொல்லுவோம், நம்ம பாசையில மகள் மைவேல் ஆயாவுடைய மகளாக விளங்கக்கூடிய டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயார் சோபா அம்மா அவர்களும், இன்னும் பூனாவிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயார் விமலாம்மா அவர்களும் ஆளுக்கு 2100 ரூபாய் இந்த நாடகத்திற்காக நன்கொடையாக வழங்கி இருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பத்தில் உள்ள பெற்ற பிள்ளைகள், பேர குழந்தைகள், அவங்க குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று எங்களது திருநங்கைகள் தெருக்கூத்து நாடக சபாவின் சார்பாக மனமோடு வாழ்த்துகிறோம். செருப்பு விளக்கமாறு சேர்ந்து கொஞ்சம் பேர் மரியாதையா இருந்துக்கா. ஆளை மூஞ்சி மோரை பாரு, 6 லைட் 8 லைட் எரியுதாயா, அப்ப கூட முகர தெரியுதான்னு பாருங்க. 4 சாணத்துக்கிட்டோம் மூஞ்ச காட்டுறாடே. அம்மா
பர்கரிசி மகாமுனிவருடைய யாகத்தாலே இந்த பான்மதி பெருந்துருவாள் ஆண் பிறந்தேன். சரி. நான் ஒண்டி ஒருவள் பிறந்தனா? எத்தனை பேர் பிறந்தீங்க? என் உடன் பிறந்தால் அழகுள்ள என் தங்கை சுபத்திரை எங்களை யாரிடத்தில் ஒப்படைத்தார்கள்? யாரிடத்தில் ஒப்படைத்தார்கள்? பலராமனும் ரேவதி அம்மையாரும் என்னை வளர்த்து அறிவு செய்தாங்க. என் தங்கையாகப்பட்ட அழகுள்ள மங்கை சுபத்திரையை வைகுந்தத்தை ஆளக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணனும் அந்த ஆதிலட்சுமியும் எங்களை இருவரையும் வளர்த்தினார்கள். அம்மம்மா, சரித்திரமுடையவருக்கு தனபதில் கிடைத்தா எப்படி பாவிப்பார்கள்? அதுபோல நாங்கள் ஒரு தாயோட அங்கத்தில் நான் ஜனனமகள் என்றாலும் தன் அங்கத்திலே பிறந்த குழந்தை போல பாவித்து நாளொரு மெனியும் பொழுதொரு வண்ணமும் கட்டளையில தங்க தாளான தொட்டலிலே தாளோடு அன்னத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு கண்ணை எப்படி இமைகாக்குமோ அது போல எங்களை காத்து வளர்த்து ஆளாக்கினார். அதாவது என் அருமை தாய் இளமலையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ரஞ்சினி அம்மா அவர்கள் நம்மளுடைய கலைக்குழுவிற்காக ஒரு 1000 ரூபாய் நம்புடை செய்திருக்கிறாங்க. முருகாஞ்சனோட மருகான மலைபோல் வந்து எந்த முகமானாலும் தங்க முகமாயி அந்த ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய அனுகிரகத்தால 16 செல்வங்களையும் பெற்று நோயில்லாத வாழ்வும் குறையில்லாத செல்வத்தோடு ஜெயமாக வாழணும்னு இந்த அம்மனாகி ராஜராஜேஸ்வரி பிரார்த்திக்கிற ஒரு அம்மன். என் அருமை அக்காக விளங்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய போர்மனுடைய மனைவி பாண்டவருடைய தங்கை தங்கபதி அவர்கள் நம்மளுடைய கலைக்குழுவிற்காக ஒரு 1000 ரூபாய் நம்புடை செய்திருக்கிறாங்க. உண்மை அவங்களுடைய குடும்பமும் ஈரோடி வாழணும். யாரோட அம்மா ஜலகண்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல திரிஞ்சிருந்த பார்த்தேன். அவங்க தெரிய கிடையாது. நீ தாண்டி டெய்லி திரிஞ்சிட்டு தெரிய ஜலகண்டாபுரம் பஸ் ஸ்டாப் வேலைக்கு வாங்கினவளாட்டம். இருந்தாலும் நாங்கள் அப்படி 16 வயதுள்ள பருவமங்கையான பிறகு எனக்கு காலாகாலத்துல கல்யாணம் ஆனதடி அம்மா. டோன்ட் டச் மீ. ஏண்டா அப்படி அவரா பிடிக்காது? பிள்ளைங்களே எனக்கு பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? நான் யாரை கல்யாணம் செய்தேன்? யாரை திருமணம் செய்தீர்கள்? அம்மி மிதித்து அரசாணி எரிஞ்சு 10 பந்தல் அறிய 10 சபையறிய அப்படி கூட இருக்கு சபையோர் முன்பதாக தொட்டு தாலி கட்டிய மணவாளை அத்தரியுமா அம்மா. யாரை கல்யாணம் செய்தேன்? வெளியே போனதாட்டம் வச்சுக்கிட்டு அம்மா அம்மா தில்லி அஸ்தினாபுரம் 56 நாட்டு சாம்ராஜ்யம். அப்படி 56 தேசத்தையும் ஆளக்கூடிய என் கணவராகிய எட்டோன் சக்கரவர்த்தி ஆளுக்கு 50 ரூபா தர புண்டகான தொடத்துல அடிங்க.
எட்டோன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி யாருக்கும் சிறவணங்கா மன்னன் வணங்காமுடி சேகரனாகிய வணங்காமுடி சேகரன். அட கோட்டை பல்வனே. என்ன அடிக்காதீங்கம்மா. ஏன்? பாவம் நானு. என்னப்பா பொம்பளைங்களுக்கு சாட்டி எடுக்கிறாளுங்க. ஏய், கொஞ்சம் கீழே இறக்கி போடணும் அப்பதான் இருக்கும். அப்படி 56 நாட்டியம் ஆளக்கூடிய மாமன்னன் துரியோதன மகாராஜனை நான் கல்யாணம் செய்தேன். துரியோதன மன்னனா? பாம்பா கடிச்சு புடிச்சு அந்த முறுக்கு மீச அந்த சோபா செட்டு காலையில அந்த துரியோதன மகாராஜனை திருமணம் முடித்து என் கணவர் 56 நாட்டுக்கு பேரரசன். நான் பட்டத்துக்குரிய அரசி. நான் ஒரு மகாராணி. ஜானி இத்தலுஞ்சானியா ராணி. அப்படி நான் துரியோதன மன்னனை திருமணம் முடித்து நான் 2 குழந்தைக்கு தாய். 2 குழந்தைக்கு தாயா? ஆமா. இங்க வயித்து காமி. என் கணவருக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்காக நான் நம்ப மாட்டேன். அவுத்து காமி, அவுத்து காமி. அழகான ஒரு பெண் பிள்ளை. அவுத்து காமி. ஏய் முண்டை. அவுத்து காமி. அழகா முண்டை கரைச்சி ஓடி போயா. ஏய் அவுத்து காமிடி. என்னத்த வயித்து காமி, வயித்து காமி. ஏமா பிள்ளை பத்த வயிறும் பிள்ளை பெக்காத வயிறும் நான் எனக்கு தெரியும். எப்படி? நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன டாக்டர் படிச்சுக்கிறியா? நான் தான் ஊமகுதி டாக்டர். ஹோமியோபதி டாக்டர். ஆமா ஆமா. பிள்ளைக்கு பெத்த வயிறாச்சுடா. ஒரு பெங்களூர் கோசக்காய் வயிறு எப்படி இருக்குமே கோசக்காய் நல்ல வார வாரையா அப்படி இருக்கும். எனக்கு அப்படிதான் இருக்குது. அப்படி முழுக்கட்டியாட்டு இருக்குது. அதனால இப்படியா இருக்குது. நல்லா 8 பேரை ஒன்றாக போட்டு நந்தெடுக்கக்கூடிய லட்சணகுமாரனுடைய மகன். லட்சணகுமாரனா? இலக்கணகுமாரன் முதல்ல பிறந்தவர். என் மகளாகப்பட்டவள் லட்சுமணா தேவி. என் கணவரோட உடன் பிறந்தவங்க யாரு? சரியாக 100 பேரு. என் கணவர் தான் மூத்தவர். அழகான ஒரு தங்கை உள்ளார். இருந்தாலும் அஸ்தாபுரத்துல நாங்க 100 தேவிமார்கள் இருக்கிறோம். அம்மா இப்படி எல்லாம் நான் மகிழ்ச்சியோட வாழ்ந்திருந்தாலும் என் வாழ்க்கையில நடந்த சோகங்களை நினைத்தா கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் என் இதயமே குமருகிறதடி அம்மா. ஐயோ அம்மா. நடந்தது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சூதனால் பகடையாடி நாடு நகர நவனே செங்கோல் ஆளும் படை அரசாட்சி அனைத்தும் தோல்வி அடைந்து கானகத்து கோட்டி வைத்தார் என் கணவர். 12 முடித்து ஓராண்டு அந்நியாவாசம் அளித்து 13 தள்ளாகி வந்தார் நாடு என்று அளித்தார். 13 அளித்து நாடு கேட்டாங்க, நாடு கொடுக்க மறுத்தார் என் கணவர். கோழி முட்டை வைத்தால் நகராத குருச்சேத்திர பீடபூமியில் 18 நாள் பாரத போர் சமரா யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா நேற்று முதல் 12 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. எங்களுக்கு இருந்ததெல்லாம் எங்களோட சேனையாதி சேனையெல்லாம் ஆண்டு மடிந்து விட்டது. அதாவது எங்களுக்கு பலமாக இருந்த என் தாத்தாவாகப்பட்ட பீஷ்மரையோ அந்த பாவி சண்டால நாளை சுக்லா தேவியின் மைந்தன் சூரிய பகவான் உதயமாய்விட்டார். குருச்சேத்திர பீடபூமியில் 13வது நாள் சண்டை ஆரம்பிக்க இருக்கிறது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எங்களுடைய மனம் வேதனை கொண்டிருக்கிறது. இருந்தாலும் என் கணவரை பார்க்கணும். மன்னவர் அழைத்திருக்கிறாரம்மா. அப்படியா? போய் பார்க்கலாம். புறப்பட்டு போகலாம்.